தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுவதாக அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை வெள்ள பாதிப்புக்காக தமிழக அரசு 1.27 லட்சம் கோடி நிதி கோரியுள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசு 5300 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம், நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறார். மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும், நிவாரண நிதி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், சாலைகள் இட வேண்டும், பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீங்க நிதி கேட்டா உடனே கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி சொல்றாங்களே என்ன ஒன்றிய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு நான் சொன்ன பதில்னா, நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையை கேட்டோம்? எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம், நீங்க கட்டின வரி பணம், டாக்ஸ், உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது. இதைத்தான் நான் சொன்னேன். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மற்றும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குது. நிதி ஒதுக்கீடு என்று வரும்போது ஒன்றிய அரசு எப்போதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று நேற்று அல்ல. 2015ஆம் ஆண்டு முதல் 2021 வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி புயல், வெள்ளம், பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு வரை கேட்டது மொத்தம் 1,27,000 கோடி கேட்டது. ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது 2015 முதல் 21 வரை. ஆனால் ஒன்றிய அரசு அப்ப கொடுத்தது வெறும் 5,300 கோடி. கேட்டது எவ்வளவு? 1,27,000 கோடி நம்மளோட காசு. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது வெறும் 5,300 கோடி. எத்தனை சதவீதம் தெரியுமா? கேட்டதுல 4.6%, 4.6% கேட்டதுல.